ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை. படிக்கும் போதே ஆச்சரியம். ஆண்டவராகிய தேவன் தாவீது சொல்றாரு, என் கன்மலை. எனக்கு அதாவது என் கன்மலைனா என்ன? என் கன்மலை எனக்கு பெரிய ஆதாரம் அவர் தான். மலை பெருசு தானே, அது மாதிரி எனக்கு அவர் தான் எனக்கு பெரிய மலை. என் கோட்டை, கோட்டைக்குள்ளே யாரும் சீக்கிரம் வந்துட முடியுமா? சுற்றி பாதுகாப்பு இருக்கு, அரண் இருக்குது. அவன் சொல்ற என் கோட்டை, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் தான் எனக்கு பெரியவராக இருக்கிறார். கண்மலை மலை மாதிரி அவர் எனக்கு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அவ்வளோ பாதுகாப்பு இருக்கு. என் இரட்சகராகிய என் தேவனும், நான் நம்பி இருக்கிற துருகம், மந்தையின் துருக்கம், பாதுகாப்பு அவர் தான். எனக்காக ஒரு சேஃபர் டீம் இருக்கு. என் கேடகம், கேடகம் கையில் வச்சிருக்கிறது பெருசா சொல்றாரு. அதாவது என்னன்னா, எனக்கு அவரு தான் எல்லாவற்றையும் பார்க்கலாம் பெரியவர். நான் ஒரு கோட்டைக்குள்ள இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பெரிய பாதுகாப்பு. அதுக்கப்புறம் என் துருகம் அவர் தான். எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கு. அடுத்தது என் கேடகம், என் கையில ஒரு கேடகம் இருக்கு. என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் என் கிட்ட வந்தால் கூட தொட முடியாது. ஏன்னா அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார், பெருசாவிலே இருக்கார், கோட்டையாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார். அப்புறம் என் கையில் கேடகமாக இருக்கு. என் அருகிலே, என் பக்கத்திலே அவர் கேடகமாக இருக்கிறார். என் இரட்சணிய கொம்பு அவர் தான். அல்லேலூயா. என் மேல் இருக்கிற அபிஷேக தைலம் அவர் தான். என் கொம்பின் தைலம் அவர் தான். என் உயர்ந்த அடைக்கலம் அவர் தான். சொல்றார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி வந்துட முடியுமா? வர முடியாது. அப்படியே வராமல் இருந்தால் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரர். வசனம் சொல்லுது, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுது. அவரை ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சா அவருடைய சமூகம் அங்கே வந்து விடுகிறது, அவருடைய வல்லமை இங்கே இறங்கி விடுகிறது, அவருடைய மகிமை இங்கே கடந்து வந்து விடுகிறது. சத்துரு என்னை தொட முடியாது. என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. மரணக்கட்டுகள் என்னை பயப்படுத்துது, பாதாளக்கட்டு என்னை பயப்படுத்துது, ஆனால் எதுக்கும் பயப்பட மாட்டேன். என் சத்துருக்களுக்கு நீங்களாகி கர்த்தர் என்னை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவரை மீறி நம்மக்கிட்ட ஒன்று வராது. துதிக்கு பாத்திரராக இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்கள் பலனே, நாங்கள் நம்பி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பாதுகாப்பு நீரை எத்தனை ஆண்டவரே நெருக்கமாய் சத்துரு வந்து முயற்சித்தாலும் எங்களை தொடுவதில்லை, என்னை தொடுவதில்லை. ஏனென்றால் நீர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறீர். உடைய பிரசனத்தினால் எங்களை சூழ்ந்திருக்கிறீர், உடைய மகிமையினால் சூழ்ந்திருக்கிறீர். உங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து கடந்து போவோம். பார்க்கிற உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எதிரிகளின் பயங்கள், சத்துருவின் போராட்டங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனையும் கிருபையும் தாங்க துதியின் ஆடையை எங்கள் மேல் போடுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.